செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து பின்னை நின்று என்னே பிறவிகள் பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எல்லாம் வல்ல அருட்பிரகாச பெருமானுடைய திருவடி மலர்களை வழங்கி இறை அருளோடு கலந்த திரு மனோகரன் ஐயா அவர்களுடைய நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் ஐயா அவர்களுடைய வாழ்நாளிலே 68 ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்திருக்கிறார்கள். வாழ்வது என்பது சாப்பிட்டு தூங்கிட்டு பொழுத போக்குறதல்ல. வாழ்வது எல்லாம் வாழ்வல்ல. சமூகத்துக்கு, தன்னுடைய மனசாட்சிக்கு, இரண்டுக்குமே பயனுள்ளவாறு யார் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்ந்தது தான் பயனுள்ள வாழ்வை ஒழிய, அதாவது ரெண்டுமே இருக்கணும். தன்னுடைய குடும்பத்திற்கு எல்லா அரசியல்வாதிகளும் குடும்பத்துக்கு நல்லது செய்கிறாங்க. ஆனால் சமூகத்திற்கு நல்லது செய்து நல்லவராக வாழ்வது, அது வள்ளற் பெருமானுடைய அந்த சிந்தனை தாக்கங்கள் இந்த பகுதியிலே பரவுவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார். நான் ஒற்றியூரில் ஒரு உத்தமன் போகிறான் என்று வள்ளற் பெருமானை பார்த்து ஒரு சித்தர் சொன்னார். ஒற்றியூரில் 5 லட்சம் பேர் இருக்காங்க, அதில் ஒரே ஒரு உத்தமன் தான் அந்த காலத்திலே இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படி இப்பொழுது வாழுகின்ற என் காலகட்டத்தில் ஒற்றியூரில் வள்ளலாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய வேதாச்சலம் ஐயா அவர். இந்த வயசு 76. அதாவது மனிதன் தனக்காக வாழ்கின்ற பொழுது அவன் குறுகி விடுகிறான், பிறருக்காக வாழ்கின்ற பொழுது பெருகி விடுகிறான். வள்ளற் பெருமான் அவருடைய கருத்துக்களை எல்லாம் அவர் 23 ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த பகுதியிலேயே இன்னும் வேறு ஒன்றவில்லை. அவருக்குன்னு ஒரு அந்த காலத்தில் செய்த ராமலிங்க சாமி மடம் இருக்க வழிய அதற்கு மேல் அவருடைய அடியார் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் கட்டின கட்டடத்தை நிறைவு செய்ய முடியவில்லை. அவர் வாழ்ந்த வீட்டை நினைவில் ஆக்க முடியவில்லை. ஆனால் வடநாட்டிலிருந்து வந்த பாபாவுக்கெல்லாம் மிகப்பெரிய கோயிலை வீட்டுக்குள்ளேயே கட்டி சம்பாதிக்கிறார்கள். ஆனால் வள்ளற் பெருமானை எல்லாராலையும் உள்வாங்க முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். வள்ளற் பெருமான் யாருக்குள்ளே எல்லாம் போயிருக்கின்றாரோ அவர் உலகத்திலேயே சுத்தமானவர், உத்தமர் என்பதற்கு ஒரே அடையாளம் அவர் தான். வள்ளலார் மற்றவங்களுக்குள்ளே போக முடியாது. எனவே மனோகரன் ஐயா அவர்கள் ரொம்ப மென்மையானவர். நான் அவரோட அதிகம் பழகியதில்லை. ஒரே ஒரு முறை கேப்டன் மஹாலில் ஒரு ஆண்டு விழாவுக்கு நான் பரிசுகள் கொடுத்து தலைமை வைக்கும்போது வந்திருந்தாங்க. அப்போது இந்த சதீஷ்குமாரையும் அந்த சுரேஷ்குமாரையும் அருகாமையில் பார்த்து அப்பாவையும் பார்த்தேன். இந்த அற்புதமான ஒரு அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பாவின் மனம் கோணாமல் நடந்து கொள்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு 100க்கு 2% கூட கிடையாது. இன்றைக்கு 2% கூட கிடையாது. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், சத்துவ குணம் இருக்க வேண்டும்.
சத்துவ குணம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே அனைத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் சத்துவ குணம் இல்லாத பல குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன். பல மாடி கட்டடங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு ஒரு ரூமு, பையனுக்கு ஒரு ரூமு, அம்மாவுக்கு ஒரு ரூமு. ரூமுக்குள்ளே பையன் போகணுன்னாலும் கதவை தட்டி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அன்பினால் வாழ்கின்ற ஒற்றை குடும்பத்துக்குள்ளே ஒரே ஜமுக்காலத்தில் தான் படுத்து கிடப்பார்கள். அவர்கள் உள்ளமெல்லாம் ஒன்றி கிடக்கும். எனவே தான் வள்ளலார் சொன்னார், ஒரு நல்ல குடும்பம், அதில் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொன்னார். மனோகர் எவ்வளவு நல்லவர் என்பதை அளக்கின்ற கோல் யாருன்னா இந்த 2 பிள்ளைகள்னாரு. இந்த 2 பிள்ளைகளை வச்சாலே மனோகர் ஐயா எவ்வளவு சிறந்தவர். தக்கார் தகவிலர் அவரவர் எச்சத்தார் காணப்படும்னார். உணரப்படல, காணப்படும். பிள்ளைய பார்த்து அப்பனை தெரிஞ்சுக்கின்றார். எங்கள் வீட்டு பிள்ளை கூரைக்கு கொல்லி வைக்கிறான்னா அவன், ஐயோ என்னங்க இது, ஐயோ இவன் எவ்வளவோ நல்லவன்னா. அப்போ மற்றவெல்லாம் ஊருக்கே கொல்லி வைப்பான், இவன் ஒத்த கூரைக்கு தான் வைக்கிறான். அப்போது தக்கார் தகவிலர் என்பது எச்சம் என்றால் பிள்ளைகளை பார்த்து அப்பாவை கண்டுபிடிக்கும், தொண்டனை பார்த்து தலைவனை கண்டுபிடிக்கும். ஒரு காமராஜர் இருந்தார்னா காமராஜருடைய சீடர்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு சன்மார்க்க சீடர்களை பார்த்து ஐயா வள்ளற் பெருமானை கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி அந்த 2 பிள்ளைகளும் அற்புதமான ஒரு அன்பே வடிவானவர்கள். எனவே இன்றைய தினம் எனக்கு பணிகள் இருந்தால் கூட நான் தவறாமல் வருகிறேன்னு சொன்னதுக்கு காரணம் அந்த 2 பிள்ளைகளுடைய அன்புக்கும் அவருடைய தந்தையார் அவர்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்பதுக்குண்டான். சரியான சின்ன பையனுக்கு சரியான வேலை அமையவில்லை. எனக்கே இது மனசு பாதிப்பு. பல முறை நானே நல்வழிப்படுத்தியிருக்கேன், ஆற்றுப்படுத்தியிருக்கிறேன். நீ மற்ற ஐஏஎஸ் எல்லாம் படிக்க வேண்டாம், முதல்ல ஒரு வேலைக்கு போ, ஒரு குடும்ப பொறுப்பை எடுத்துக்கொள், வயது அதிகமாகிறது. இதெல்லாம் நானே சொல்லும்போது அப்பாவுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த பொறுப்புகள். எனவே இந்த சுமைகள் தான் ஐயா அழகாக சொன்னாங்க. உடலையும் மனதையும் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும்னு சொன்னாங்க. இன்றைக்கு உடலை விட்டுருங்க, மனம்தான் உடலை ஆளுகிறது. நல்ல மனம் உடையவர்கள் உடலை அடிமையாக வைத்திருப்பார்கள். மனதை விட்டவர்கள் உடல் சொன்னபடியெல்லாம் ஆடுவார்கள், மிருகமாக மாறி விடுவார்கள். எனவே மனம் கட்டுப்பட வேண்டுமென்றால், அதற்கு மகத்துவத்தை கற்பிக்க வேண்டுமென்றால் வள்ளற் பெருமான் சன்மார்க்கத்தை போல பல நல்ல வழிகள் இருக்கு. அந்த வழியில் போய் தான் அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு பெரிய ஸ்கூல் வச்சு நடத்தினாங்க. அங்கே ஒரு பெரிய ஹைஸ்கூல், இங்கே ஒரு பிரைமரி ஸ்கூல். பாரதி பாசரர் 41 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் 3 ஆண்டு கொரோனா காலத்தில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வந்தது. அந்த 2 பள்ளிக்கூடத்தையும் மூடுகின்ற ஒரு நிலைமை வந்தது. இறைவன் கொரோனா காலத்தில் மனிதர்களுக்கு நிறைய பாடங்கள் சொன்னான். கொரோனா காலத்தில் இறந்தவர்கள் பல பேர், கொரோனா காலத்தில் வாழ்ந்தவர்களும் சில பேர் இருக்காங்க. ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 5 மாடி வீடு கட்டிருக்காரு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஏன்னா ஒரு வேலி போட்டதுக்கு 10,000 ரூபா. இப்படி அநியாயமான ஒரு உலகத்தில் நேர்மையாக நம்முடைய மனம் சொல்லுகின்ற வழியில் வாழ்வது என்பது ரொம்ப அரிதான விஷயம். அதில் மனோகரன் ஐயா அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவர், தன்னை பணத்துக்காக அடிமையாக்காதவர், அன்பு வழியில் நிற்பவர். அதனால் அவங்ககிட்டே விட்டுட்டார், உனக்கு எது உண்டோ அதை நீ செய்யணும். நிறையா அப்பா என்ன செய்வாங்க, தான் நினைக்கிறதான் பையன் படிக்கணும்னு நினைப்பான். சில அப்பாக்கள் எம்பிபிஎஸ்சில் படிக்க நினச்சி அவருக்கு இடம் கிடச்சிருக்கார், தான் புள்ள அதில் படிக்கணும்னு நினைப்பான். புள்ள கேட்பா, உனக்கே கிடைக்கல எனக்கு எதுக்கு பான்மா, என்னால் முடியாத நீ செய்ய பாம்பார். எனவே பிள்ளைகளுக்கு நம்முடைய கருத்துக்களை திணிக்கக்கூடாது, அவர்கள் போக்கில் அதை விட்டுவிட வேண்டும். அதில் சிறந்தவர் மனோகரன் ஐயா.
உனக்கு எது உண்டோ அதை நீ செய் என்று சுதந்திரமாக விட்டார்கள். அண்ணா நகரில் போய் நான் படிக்கிறேன்னு சொல்லி இருப்பாப்புல. என்னப்பா அண்ணா நகருக்கெல்லாம் போகிற, இங்கேயே இல்லாத படிப்பான்னா, அங்கே தான் சிறப்பாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாப்புல. சரிப்பா, எப்படியாவது படித்து சீக்கிரமாக ஒரு வேலையை பிடிச்சிக்க, ஒரு குடும்பத்தை, ஏன்னா உனக்கு வயசு அதிகமாகிட்டே போகுது என்று நான் கவலைப்படுகிறேன் என்றால் அவங்க எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க அந்த தந்தை ஸ்தானத்தில் உள்ளவங்க. ஆனால் இதை எதையுமே அவர் வெளிக்காட்டாதவர், அவர் மனதுக்குள்ளேயே வச்சு கொண்டிருந்தார். இது ஒரு பெரிய கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட, ஒரு செடி வைக்கிறோம், உரிய காலத்தில் அது பூ பூக்காவிட்டால், காய் காய்க்காவிட்டால், கனியாவிட்டால் இந்த செடியை வைத்த தோட்டக்காரனுக்கு எவ்வளவு கவலை இருக்கும் என்பது அவனுக்கு தான் தெரியும். எந்த உரம் வாங்கி போடலாம், ஏன் சரியாக வளர மாட்டேங்குது, ஏன் பூக்க மாட்டேங்குது, ஏன் காய்க்க மாட்டேங்குது. அதுபோல் ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஒரு மனச்சுமைகள் இருக்கும். அதில் கூட மனோகரன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை மற்றவர்கள் மேல் திணிக்கவில்லை என்பது ஒரு மென்மையான விஷயம். இது எல்லாராலும் இருக்க முடியல. நான் சொல்கிறத கேட்டால் வீட்டில் இரு, இல்லை வீட்டை விட்டு வெளியில் போ. இந்த வசனம் எல்லா வீட்லேயும் பொதுவாக சொல்லப்படுகின்ற வசனம். பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், இப்போ சினிமாக்கள்லாம், அப்பா என் பங்கை பிரித்து கொடுத்துரு, நான் இப்போயே போகிறேன்பா. ஆனால் இந்த 2 பிள்ளைகளையும் அவர் வளர்த்துருக்கிற விதம், அப்பா பேசாமலே அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத அது செய்யக்கூடிய ஒரு அன்பான பிள்ளைகளை அவர் பெற்றெடுத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று. சொல்லி அவங்க செய்திருக்கவே மாட்டாங்க. அவர் எண்ணுவதை செய்வதை போல. வள்ளலார் மேலே ஈடுபாடுன்னா அவ்வளோ ஈடுபாடு. எனவே அந்த தக்கார் தகவலர் என்பது எச்சத்தார் காணப்படும்னு சொன்னதற்கு ஏற்றவாறு மனோகரன் ஐயா அவர்கள் 68 வயது என்பது ஐயா சொன்ன மாதிரி குறைந்த வயது தான். ஏன்னா ஒரு 70 வயது வரைக்கும் வாழலாம். ஏன்னா அவருக்கு எந்த நோயும் இல்லை. அடுத்த என்னுடைய கருத்து என்னென்னா, அவருடைய மறைவு நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, வருத்தம். ஆனாலும் அவர் மறைவின் மூலம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை தான் நினைத்தவுடனே விட்டுவிடுகிறானோ அவன் தெய்வ நிலையை அடைகிறான் என்பதுதான். ஒரே நொடிக்குள் நோயிற்கிடவாமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் ஆகத்தை ஓர் நொடிக்குள். பாயிற்கிடவாமல் நோயிற்கிடவாமல் நொந்து மனம் வாடாமல் பாவியேன் ஆகத்தை ஓர் நொடிக்குள். திருப்போரூர் ஐயா உன் திருவடிக்கீழ் வைப்பாய் தெரிந்து. திருப்போரூர் சந்நிதி முறையில் பாடுறார். நான் இன்றைக்கும் பார்க்குறேன், ஐசியூவில் இருந்துக்கிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்கோ, இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்கோ, ஏன்னா 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் 8 நாள் ஆகும். டாக்டர் கவலையே படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவர் இருக்கணுங்களா அப்படிங்கணும், நீங்கள் அவரை பற்றி கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது காப்பாற்றணும். அவங்க இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்றுருவான். 8வது நாள் ஆண்டவனை வேண்டிங்கம்மா. அதாவது இறுதி கிரியை செய்யறதுக்கு கூட அவங்ககிட்ட பணம் இருக்காது. எல்லா பணத்தையும் டாக்டர்கிட்ட அள்ளி கொண்டே கொடுத்துருவான். இப்பொழுது நேற்றைய தினம் ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட 1 மாதமாக உயிர் போக மாட்டேங்குது. அதுக்கு முதன்முறையாக என் வாழ்க்கையில் இப்போ தான் கேள்விப்பட்டேன். சீக்கிரமாக ஒரு ஆள் சாகணும்னு ஒரு கோயிலில் போய் வேண்டிக்கிறான். அந்த சாமிகிட்ட வேண்டிக்கிட்டா சீக்கிரம் அனுப்பி வைப்பாருன்னு. நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று தான் எல்லா கோயிலையும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஆள் செலவு பண்ணி மருத்துவ செலவு பண்ண முடியாதனால அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி அந்த கோயிலில் போய் நேர்த்தி கடன் பண்ணால் உடனே உயிர் போயிடணும். ஏன்னா இவனால் அதாவது அங்கே போய் அலைவதற்கு ஆள் கிடையாது, செலவு பண்ணுவதற்கு பணத்தாள் கிடையாது. அதனால் என்ன செய்வாங்க, அந்த கோயிலில் போய் மண்டாடுறாங்க. அதனால தான் திருப்பூரூர் சிதம்பர சுவாமிகள் பாடினார், ஓர் நொடிக்குள். அதாவதுங்க அப்துல் கலாம் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தாருங்க, அப்படியே விழுந்துட்டார். உத்தம மனிதர் அவர்.
பட்டினத்தாரை போல வாழ்ந்தவர், பற்றில்லாமல் வாழ்ந்தவர். அதுபோல ஒரு மரணம் என்பது கொடுமையானது. ஆனால் எல்லோரும் சந்திக்க வேண்டிய ஒன்று. தள்ளி போடலாமே ஒழிய அதை நிறுத்தி வைக்க முடியாது. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டார், இதுவே நமக்கும் கதியாகும் என்று இட்டு உண்டு இரும். ஔவையார் பாடியிருக்காங்க. மறைந்தவர்களை நினைத்து இறந்தவர்கள் நினைத்து அழுது அழுது வாழ்வதில் பயனில்லை, நமக்கும் அதே கதிதான் என்று நாம் பூமளவும் இட்டு உண்டு இரும். சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணு. 4 பேருக்கு நல்லது பண்ணால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புகாமல். இந்த உடம்பை விட்டுவிட்டு இன்னொரு உடம்புக்குள்ள உயிர் போகிறது. இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புகாமல் இருப்பதற்கு நீ புண்ணியம் செய்ய வேண்டும். எக்காலத்து காயம் நமக்கு சேர்ந்தது என்று அக்காலம் ஒன்று அருள் பெறலாமே திருமூலர். இந்த காயத்தை எல்லாரும் விட வேண்டும். ஆனால் அங்கதான் வள்ளல் பெருமான் சொன்னார், மரணம் இலா பெருவாழ்வு ஆழ வேண்டும். உலக வரலாற்றிலேயே சரித்திரத்தில் புராணத்தில் உடல் கீழே விழும், உயிர் மேலே போகும், சாயுஜ்ய நிலைக்கு போகும். ஆனால் உடலோடு இறைவனோடு கலந்த ஒரே பெருமகனார் வள்ளல் பெருமானை தவிர உலக வரலாற்றில் யாரும் கிடையாது. உலக வரலாற்றிலே கிடையாது. எல்லாரும் உடம்பு இங்கே கிடக்கும், உயிர் போகும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் உணரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பினை முன்னம் உனிக்கென்று. திருமூலர் திருமந்திரம். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே திருமூலர். அதனால இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உத்தமன் யாருன்னா சிவனுக்குள்ள இருக்கிற சிவன். அந்த சிவம் உள்ள இருக்கிறதுனால தான் நாம் இயங்குகிறோம். நடராஜ பெருமான் தான் வள்ளல் பெருமான் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். நடராஜ பெருமான் ஆட்டத்தை நிறுத்திவிட்டால் நம்முடைய ஓட்டம் குறைஞ்சி போயிடும். அந்த சிவம் உள்ளே இருப்பதால் தான் செயல்படுகிறோம். சிவம் போய்விட்டால் சவம், ஒன்றும் செய்ய முடியாது. எனவேதான் அந்த இறை நிலை பெறுகின்ற போது தான் நினைத்த மாத்திரத்திலேயே, அதுவும் போன 2 நாளைக்கு முன்பாக ஒரு ஞானி இறைநிலை பெறார், சாகித்ய நிலை. அவரை அடக்கம் பண்ணுறாங்க. எல்லாம் இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் காட்டுறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு மறைந்திருக்கார் என்றால், நான் 20 மணி நேரத்தில் என் உடலை விடப்போகிறேன், அதன் பிறகு என் உடலை எந்த இடத்துல எப்படி அதை கோயிலாக கட்ட வேண்டும்னு சொல்லிட்டு போகிறார். 10 வகையான வாயுக்கள் இந்த உடம்புல இருக்குது. தச வாயுக்கள்பாங்க. அதில் ஞானிகள் சித்தர்கள் வள்ளற் பெருமான் போன்றவர்கள்லாம் தனஞ்சயன்னு ஒரு வாயு இருக்குது. அந்த வாயுவை உள்ளே அடக்கினா அது உயிர் போன பிறகு கூட அந்த வாயு உள்ளே இருக்குமா. ஆகையினால்தான் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார் ராமானுஜர். 120. அந்த ராமானுஜர் போன்றவர்கள் சித்தர்கள் எல்லாம் பல 1000 3000 ஆண்டு திருமூலர் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், உடலால் வாழவில்லை, மனதால் வாழவில்லை, உயிரால் வாழ்ந்தார். அந்த உயிர் எப்படி வாழும் என்றால், அந்த உயிருக்கு ஒரு உணர்வு உண்டு. இந்த உயிர், அதுக்கு மேலே மனம், அதுக்கு மேலே அறிவு இருக்கு. அறிவு, மனம், உயிர். இந்த உயிருக்கும் அறிவுக்கும் மனசுக்கும் நடுவில் ஒரு இணைப்பு இருக்கு. இந்த மனம் என்ன பண்ணும், நிறைய நேரத்தில் ஒரு செயலில் ஈடுபடுகின்ற பொழுது முதல்ல அறிவை போய் கேட்கும், இதை செய்யலாமா கூடாதான்னு. அறிவு என்ன பண்ணும், உலகத்தில் எல்லாம் லஞ்சம் வாங்குறான், நீ மட்டும் வாங்காமல் இருந்துன்னு வாங்கிடான்றும். அறிவு எழுத்து வீட்டுக்காரன் வாங்கி கட்டிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கி கட்டிருக்கான், நீயும் வாங்குன்றான் அறிவு. மனம் என்ன சொல்லும் தெரியுமா,
வேண்டாம்ப்பா இது. அதனால தான் மன சாட்சின்னா அறிவு உலகியலை சார்ந்தது, மனம் என்பது அறம் சார்ந்தது, உயிர் சார்ந்தது. இந்த மனம் எப்பொழுதும் ஆன்மா சொல்கிறத கேட்டால் ஞானி ஆகிடலாம், ஆனால் கேட்காது. கொஞ்சம் தானே தர்மபுத்திரரே போய் சொன்னார், அஸ்வத்தாமா அதகுஞ்சரஹா. தர்மபுத்திரர் போய் சொல்லாமா? மகாபாரதத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உலகத்திலேயே போய் சொல்லாதவர் பஞ்சபாண்டவர்கள், நேர்மையானவர்கள். கிருஷ்ண பரமாத்மா அவர்கிட்ட போய் இவங்க பண்ணுற அக்கிரமத்தை நாம் தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன வேலை செய்து தான் ஆகணுங்கிறார். எனவே அஸ்வத்தாமன் அதகுஞ்சரகான்னா என்ன அர்த்தம்னா, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்து விட்டதுன்னார் அவர். உண்மையிலே அஸ்வத்தாமன் இறக்கலை. ஏன்னா அந்த அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொன்ன உடனே துரோணாச்சாரியாருக்கு உயிர் போயிடும். அந்த மாதிரி ஏன் இதை சொல்கிறேன்னா, மனம் உயிர் சார்ந்து வாழ்ந்தால் மகானாயிடலாம். ஆனால் அந்த மனம் அறிவு சார்ந்து நாமெல்லாம் வாடுறோம். எத்தனை மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகும், எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம், நாம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகலாம், எத்தனை மணிக்கு வந்தோம், இன்றைக்கி வெயில் பரவாயில்ல, மற்ற இடத்துலலாம் மழை பெய்யுது, இங்கேயே மழை பெய்யல, நாமெல்லாம் இருக்கிற வரைக்கும் எப்படி மழை பெய்யும், இப்படியெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். புத்தி புத்தி ஒரு இடத்துல நிற்காது. ஆனால் மனம் எதை சொல்கிறத கேட்கணுன்னா, அது உயிர் சொல்கிறத கேட்கணும். அப்போ தான் அது மனசாட்சி. எனவே தான் நாமெல்லாம் இந்த மனம் அறிவு சொல்கிறத கேட்டு தான் நிறையா இடங்களில் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். என்ன, ஆனால் அதுவே மாற்றி மாற்றி சொல்லும். முதல்ல செய்யுங்க, அப்புறம் ஏன் செஞ்சேங்க. உன்னை தான் அப்போவே செய்யும் போதே யோஜனை பண்ணி செய்யணும். வள்ளுவர் தான் அதனால தான் சொன்னார், தன்னஞ்சறிவது பொய்யா இருக்க, பொய்த்த பின் உங்களை வேறு யாரும் சுட மாட்டாங்க. யார் சுடுவா? ஆமாம், உங்கள் நெஞ்சே ஒரு துப்பாக்கி வச்சு உங்களையே சுடுவாது. இப்போ மாட்டிக்கிட்டியே அப்படிமா, ஏவா நீ தானேப்பா சொல்ல சொன்ன அப்படின்னா, அப்போ சொன்னேன் இப்போ சொல்கிறேன்னு. அதனால் பகவான் ரமணர் போன்ற சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள், மனம் என்பதே இல்லாத ஒரு இடத்துக்கு போய்விடுகின்ற. அப்படியே மேலே 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 புருவத்துக்கு நடுவில் 6 அந்தங்களை பெருமான் சொல்லுகிறார். அந்த 6 அந்தங்களை எல்லாம் வாழ்க்கையில் நாம் வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், 6 அந்தங்கள். எனவே இதன்படி ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்ந்தால் நிச்சயம் உயர்நிலை அடையலாம். அவன் இறப்பு கூட ஒரு சரித்திரமாக இருக்கும். இறப்பு கூட ஒரு சரித்திரமாக இருக்கும். எங்கள் பாட்டி 98 வயசில் படுத்தே கிடந்தாங்க. 3 கல்யாணம் எழுதிட்டாங்க, நிச்சயார்த்தம். ஒவ்வொரு அமாவாசை வரும்போதும் பாட்டி எப்படின்னா, அது அமாவாசை தாண்டாதும்பாங்க. உடனே அமாவாசை போயிடும், எப்படியும் பௌர்ணமிக்குள்ளே முடிஞ்சிரும்பாங்க. பௌர்ணமியும் தாண்டிடும். ஐயோ இது எல்லாத்தையும் முழுங்கிட்டு நிற்கும் போல் இருக்கேன்னு. அப்புறம் மண்ணை கரைத்து வாயில் ஊற்றுவாங்க. பெரியவர்களுக்கு தெரியும், மண்ணாசை இருக்குது அப்படின்னு. அந்த மண்ணையும் முழுங்கிட்டு அது இன்னும் முடிச்சு பார்க்கும். இன்னும் நான் வாழணும். நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிறாய்? நீ வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறாய்? உயிரோடு இருப்பது வாழ்க்கை அல்ல, பயனுள்ளது தான் வாழ்க்கை. பயனுள்ளபடி வாழ்வது தான் வாழ்க்கை ஒழிய தின்று விட்டு தூங்குவது என்பது வாழ்க்கை அல்ல. அதனால் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார், தெளிவான வாழ்க்கை. ஓய்வு பெற்ற பிறகு நிறைய பேரை பார்த்துருக்கேன், வேறு ஒரு வேலைக்கு போய் மாட்டிக்குவாங்க, சம்பளம் கிடைக்குதுன்னு. அங்கே அவர்களுக்கு பல சிக்கல்கள் வரும், சுமை வரும், உடல் நோய் வரும். அதனால் மற்றவர்களோடு பழகும்போது பிரச்சனைகள் வரும். இருப்பதே சிறப்பு என்று வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கை. அப்போ இருப்பதே சிறப்பு என்ற மனநிலைக்கு ஒருவன் வர வேண்டும் என்றால், அது ஐயாவை போல, நம்முடைய வள்ளற் பெருமானை போல மனதை சிந்தை மயங்கி தியங்குகின்ற நாயேனை எழுத்தறியும் பெருமாள் மாலையில் பாடுறாரு. முந்தை வினை தொலைத்து அதாவது என்னுடைய முந்தை வினை தொலைத்து என்னை ஆண்டு கொண்டாயினர் அவர்.
எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே, நிந்தை உறும் நோயால் நிகழ வைத்தல் நீதியதோ எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே. இப்போ எல்லாருக்கும் இந்த நாம் பிறந்திருக்கிறோன்னா முற்பிறவி வினை பயனால் தான் வந்திருக்கிறோம். ஆனால் தவப்பயனால் பிறந்தவர் வள்ளற் பெருமான். வருவிக்க உற்றினார். வினை பயன் நம்ம இங்கே அனுப்பும், தவப்பயன் இறைவன் அனுப்புவார். அது வருவிக்க உற்றினார். நாமெல்லாம் வந்தோம், ஆனால் அவர் இறைவனால் வருவிக்க உற்றேன். அப்படிப்பட்ட வள்ளற் பெருமானுடைய வழியில் நடப்பவர்கள் நிச்சயம் இந்த உலகத்தில் உடல் மறைந்தாலும் அவருடைய எண்ணங்கள், லட்சியங்கள் இதெல்லாம் மறையாது. எனவே இந்த என்னுடைய ஒரு வேண்டுகோளை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய துணையாருக்கு என்னுடைய ஆழ்ந்த ஆறுதலை சொல்லுகிறேன். ரொம்ப அந்த பிள்ளைகள்லாம் எடுத்து வளர்த்தல அந்த அம்மையாருக்கும் மிகச்சிறந்த ஒரு பங்கு உண்டு. கூட நின்று அவங்களும் உழைத்திருக்கிறாங்க. எனவே மீண்டும் அந்த பள்ளிகளை எல்லாம் சிறப்பாக நடத்த வேண்டும். ஏன்னா வள்ளலார் பெயரில் பழவேற்காட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது, நம்ம சதீஷ் அடிகளார் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அற்புதமான பள்ளி. வடலூரில் ஸ்கூல் இருக்குது ஐயா பேரில். அதுபோல் ஐயா வாழ்ந்த இந்த இடத்துல ஐயா பேரில் ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் அது நிச்சயம் மனோகர் ஐயாவுக்கு நாம் செய்கின்ற ஒரு பெரிய எதிர்கால கடமை. நிச்சயம் அது நடக்கும். அதற்கு நம்மால் எல்லாரும் என்னென்ன செய்ய முடியுமோ நாம் அதற்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் என்பது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கல்லாப்பட்டியை பெருசாக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் வைக்கிறாங்க. ஆனால் வள்ளலார் பெயரில் வைத்திருக்கின்ற அந்த ஒரு நல்ல பள்ளியை இவர்கள் சிறப்பாக நடத்துவார்கள், நடத்தி காட்டினார்கள். அதில் ஒன்றும் குறைவே கிடையாது. அது இயற்கையினுடைய ஒரு தடையால் நின்றது. மீண்டும் அவர் அந்த தடைகளை நீக்குவதற்கு தான் அங்கே போயிருக்கார். சில சமயம் சொல்லுவாங்க, நானே கலெக்டர் ஆஃபீஸில் போய் பேப்பர் எங்கே நிற்குதோ அங்கே கையெழுத்து வாங்கி சரி பண்ணிடுறேன். அதனால் ஐயா மேலே போய் மீண்டும் அந்த சமூக பணிகள் சிறப்பாக நடப்பதற்கு நமக்கு வழிகாட்டுவார் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நம்முடைய சதீஷ் அவர்களும் குடும்ப பொறுப்பில் சிறப்பாக ஒரு வேலைக்கு சென்று அந்த பொறுப்பை ஏற்று, அண்ணா நகரை விட திருவொற்றியூர் சிறந்த ஊர். என்ன நிறைய பேர் அண்ணா நகர்னு போகிறாங்க, இருக்கட்டும். இருந்தாலும் இந்த ஊரில் இருந்தே ஐஏஎஸ் படிக்கலாம். ஐஏஎஸ் படிக்கிறது ஒரு பெரிய படிப்பே கிடையாது. எனவே அந்த காலத்தின் தேவையை கருதி இழந்ததையெல்லாம் மீட்க வேண்டும். எனவே நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த 2 பிள்ளைகள் வாழ்வது சமூக வாழ்க்கை. அவங்களுக்காகவும் வாழறாங்க, சமூகத்துக்காகவும் வாழறாங்க. எனவே தான் அந்த வாழ்க்கை எல்லாருடைய ஒரு பிரார்த்தனையோடு உயர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த உடனே நேர்முக வர்ணனை செய்தேன் நான் வானொலியில். அப்போ ஒரே ஒரு திருக்குறளை சொன்னேன். ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது எவ்வளவு நல்லவனாக வாழுகிறான் என்பதற்கு அடையாளம் அவன் மறைந்த உடனே மற்றவர்கள் விடுகின்ற கண்ணீர் தான் அதற்கு அடையாளம். எனவே அப்படி இருக்கின்ற போது இந்த அம்மையாருக்கு பின்னாடி எத்தனை பேர் கண்ணீர் விட்டு செல்லுகிறார்கள். ஏன்னா அவங்க எப்படியெல்லாம் அரசியலில் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த ஆலயங்களில் மதிய உணவு திட்டம், அம்மா உணவகம் போன்றதையெல்லாம் அவர்கள் நிறுவியது மிகச்சிறந்த ஏழைக்கு பசியாற்றுவிக்கின்ற ஒன்றாக இருந்தது. இதை நான் சொல்லி முடித்தேன். வள்ளுவர் சொன்னார், பிறந்தார்கண் நீர் மல்க சாகிர்பின் சாக்காடு. வள்ளுவர் சொன்ன வார்த்தை. அதாவது யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான மகன் காலமாகிவிட்டானே என்று கண்ணீர் வடிக்கிறார்களோ, பிறந்தார்கண் நீர் மல்க சாகிர்பின் சாக்காடு இறந்துகோள் தக்கதுடைத்து. யாசித்து அந்த மரணத்தை வாங்கி கொள்ளுங்கிறார். யாசித்து எதை வாங்கிப்பாங்க? வரம் வாங்கிக்குவாங்க, செல்வத்தை வாங்கிக்குவாங்க. இப்போ அசுரன்னா யாரு? நான் நீண்ட காலம் வாழ வேண்டும், என்னை யாராலும் அழிக்கக்கூடாது, இப்படி வந்தவன் தான் ஒவ்வொரு அசுரனும். அவன் ஏன் அசுரனாக மாறுறான்னா அவன் அழிவில்லைன்னு உடனே அசுரன் ஆகிடுறான்.
நரசிம்ம அவதாரம் ஏன் வந்தார்? நான் பகலில் சாகக்கூடாது, இரவில் சாகக்கூடாது, வானத்தில் சாகக்கூடாது, பூமியில். சரிப்பா சரிப்பா சரிப்பா, இவ்வளவும் செய்துவிட்டு அக்கிரமத்தை செய்ய ஆரம்பித்தோம். அதனால தான் நரசிம்ம அவதாரம் வந்தது. எனவே நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்கள் புனிதமாக இருந்தால், அதுவும் வள்ளற் பெருமான் வந்த இடம் இங்கே திருவொற்றியூர். திருவொற்றியூரில் நந்தியோடையில் தான் வள்ளற் பெருமான் இருந்து பல பாடல்களை பாடியிருக்கிறார். 23 ஆண்டு காலம் இங்கு வந்து திருவருட்பா பாடிய பகுதி. எனவே இந்த பகுதியை நாம் மேம்படுத்துவோம். எனவே மனோகரன் ஐயா அவர்களுடைய ஆசி நமக்கு என்றும் கூட இருக்கும் என்று சொல்லி, இதை நாம் ஒவ்வொரு ஆண்டுமே அவருடைய மறைவு நாளை வள்ளற் பெருமான் வழிபாட்டு நாளாக நாம் கொண்டாட வேண்டும். அதற்குள்ளே ஓராண்டுக்குள்ளே அந்த பள்ளி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, புப்பிடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் பொன்முறை அரசு செய்க, துணை விழாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றபம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓ